வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தம் பண்ண முதகண்ட மீன்களை என்ன சமைச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுத்தம் பண்ண மீனை தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சிறிது தண்ணி சேர்த்து நன்றாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். 5 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா அதில் ஊறணுங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மீனை எடுத்து 4 நாளாக வச்சு பக்குவமாக வறுத்து எடுக்கணுங்க. அதிக தணலில் வச்சு வறுக்கக்கூடாது. ஏன்னா அதிக தணலில் வச்சு நம்ம வறுத்தோம்னா மீனோட மேல் பகுதி சீக்கிரம் வெந்து தீஞ்சிடும், உள் பக்கம் வேகாமே இருக்கும். அதனால் சிறு தணலில் வச்சு நம்ம வறுத்து எடுக்கும்போது மீன்கள் நல்லா வெந்துடும், நல்லா இருக்கும். அதில் இருக்க முள் கூட நல்லா கிறிஸ்பி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனை வேகமாக திருப்பி போடக்கூடாதுங்க, உடஞ்சிடும். அதனால் பக்குவமாக தான் திருப்பி போடணும். பக்குவமாக திருப்பி போட்டு எல்லா மீனையும் நான் பொரிச்சு அடித்தாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு சாம்பார், அதாச்சும் அவரைக்காய், பீன்ஸ், கேரட், குடமிளகா போட்ட சாம்பாரும் சாப்பாடும் போட்டுட்டு அவருக்கு நல்ல முருகலாக 4 மீனை வச்சு கொண்டு போய் கொடுத்ததும் சத்தமில்லாத சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சத்தமில்லாத சாப்பிட ஆரம்பிச்சதை பார்த்ததும் எனக்கு நாக்கில் எச்சில் ஊறி போச்சு. அச்சோ, எனக்கும் வயிறில் பசிக்க ஆரம்பிச்சு போச்சு. நானும் போயிட்டு எனக்கும் என் பொண்ணுக்கும் சாப்பாடு, மீன் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் 2 பேரும் பொறுமையாக சாப்பிட ஆரம்பித்தோம். மீன் கவலை மீனை காட்டிலும் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். போட்டு கொடுக்கும்போதே என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், அம்மா இதில் முள் இருக்கும், பார்த்து சாப்பிடுமா சொல்லிவிட்டு மீனை புக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் புட்டி எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப லேசாகவே இருக்குங்க. அழகாக புட்டி எடுத்துடலாம். சாம்பாருக்கும் இந்த வறுத்த மீனுக்கும் சுவை ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பசி நேரத்தில் ருசி தெரியாது சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பசி நேரங்க இது. எங்களுக்கு நல்ல பசியாக இருந்ததுனால இந்த சாம்பாருக்கும் இந்த மீனுக்கும் எங்களுக்கு அமிர்தமாக இருந்தது. சைட் டிஷ் அப்படின்னாலே இந்த சாம்பார் ரசத்துக்கு இந்த மீன், கருவாடு இந்த மாதிரி பதார்த்தங்களை வறுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சாம்பாருக்கும் அந்த வறுத்த மீனுக்கும் சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் ஏரியாவில் இந்த முதகண்ட மீனுக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.